ஈவினிங் நட்புக்களே கண்ணாடி பட்டாச்சு. வயசானதை வந்து கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. அதாவதுங்க, நம்ம ஒரு சில உறவுகள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம கூடயே இருப்பாங்க. ஆனால் அவங்களுடைய எண்ணங்கள் மனசெல்லாம் நம்மக்கிட்ட இருக்காது. ஒரு ஃபார்மாலிட்டிக்கு தான் அவங்க இங்கே ப்ரெசன்ஸில் இருப்பாங்க நம்ம கூட. சில பேர் எப்படின்னாக்க ரொம்ப தள்ளி இருக்க வேண்டிய சூழ்நிலை இருந்தாலும் சரி, நம்ம கூட இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கும். அப்படி அந்த அளவுக்கு நினச்சிட்டு இருப்பாங்க. ஸோ அதுக்கு ஒரு கதை இருக்குதுங்க. அதாவது ஒரு ஊரில் 2 திக்கான ஃப்ரெண்ட்ஸ் இருந்துக்கிறாங்க, ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. அவங்க வந்து 2 பேருமே வந்து ரொம்ப பக்திமான்கள். கோயில்னா அவ்வளோ இஷ்டம் 2 பேருக்கும். ஆனால் குணம், கேரக்டர் வைஸ் 2 பேரும் 2 துருவங்கிற மாதிரி. ஒருத்தர் வந்து கொஞ்சம் சபல புத்திக்காரரு, இன்னொருத்தர் வந்து ஏகபத்தினி விரதன். 2 பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த டூர் ஆர்கனைஸ் பண்ணி 1 வீக் போகிறாங்க இல்லையா, அந்த கோயில் சுற்றுலாவை பற்றி கேள்விப்பட்டு இவங்களும் 2 பேரும் போய் பணம் கட்டிட்டு போயிட்டுலான்னு போகிறாங்க. ஒரு நாள் ஒரு கோயில் மாதிரி பார்த்துட்டு கிளம்புற நாள் வந்துடுதுங்க. அடுத்த நாள் காலையில் கிளம்பணும். அது முதல் நாள் நைட் என்ன பண்ணுறாங்கன்னா, பக்கத்தில் இன்னொரு கோயில் இருக்கு இல்லையா, அங்கே போயிட்டு வந்துடலாம், இன்னும் நம்ம இவ்வளோ தூரம் வரவா போகிறோன்னு எல்லாரும் பிளான் பண்ணுறாங்க. இவருக்கு, அந்த சபலபுத்திக்காரருக்கு, அதுக்குள்ளார வேற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, வேற ஒரு சான்ஸ் வந்து அமைஞ்சிருக்குதுங்க. அவர் என்ன நினைக்கிறாரு, நம்ம என்ன பிளான் பண்ணி வந்தோமோ டூரு, எல்லா தெய்வங்களையும் நல்லபடியாக வேண்டியாச்சு, நீங்களாம் வேணா போயிட்டு வாங்க அப்படின்னு ஒரு ஃப்ரெண்டை வந்து மற்றவங்களோட சேர்ந்து அனுப்பி வச்சுட்டு இவர் அந்த பக்கம் போயிடுறாருங்க. ஃப்ரெண்டு வந்து எங்கே போனால் அங்கே பயங்கர கூட்டம். கோயிலுக்கு போன இடத்துல அவர் வந்து இந்தான சாமியை கும்பிட்டு நைட்டு வந்துடுறாரு. இவர் வேற பக்கம் போயிட்டு ஜாலியாக இருந்துட்டு இவர் வந்துடுறாரு. அப்புறம் அவங்க 2 பேரும் ஊருக்கு வந்துடுறாங்க. வந்து கொஞ்சம் நாள் கழிச்சு ரொம்ப வயசான பின்னாடியும் இறந்து போயிடுறாங்க 2 பேரும். இறந்த உடனே பார்த்தா ஏகபத்தினி விரதனுக்கு வந்து நரகம் கிடைக்குது. இவரோ சபலபத்திக்காரர் சொர்க்கத்துக்கு போகிறாரு. இவருக்கு ரொம்ப டென்ஷன். கடவுள்கிட்ட கேட்குறாரு, தவிர நான் யாரையும் நான் ஏறெடுத்து பார்த்ததில்ல, அவனுக்கு சொர்க்கத்தை கொடுத்துட்டு என்னை எப்படி நீ நரகத்தில் வச்ச அப்படின்னு கேட்டிருக்கேன். அப்போ சொல்கிறாரு, கடவுள் சொல்லிக்கிறாரு, டூர் போய் கிளம்புற அன்னைக்கு அவர் வந்து வேற எங்கேயோ போயிட்டாரு, நீ வந்து என்ன பார்க்கணுன்னு வந்திருந்த, ஆனால் உன்னோட எண்ணம் எல்லாம் என்னடா இப்படி வந்து சிக்கிட்டமே, அவன் இப்போ நேரம்லாம் ஜாலியாக இருப்பான் அப்படின்னு நினச்சிட்டு இருந்த நீனு, அவன் நேரம் என்ன பண்ணிகிட்டு இருப்பான் அப்படிலாம் நினச்சிட்டு இருந்த. ஆனால் அவன் என்னன்னாக்க, நம்ம பெரிய தப்பு பண்ணிட்டோமோ, பேசாமல் அங்கே போயிருக்கலாமோ, இந்நேரம் கோயிலில் வந்து தீபாரதனை காட்டியிருப்பாங்க, நேரம் அர்ச்சனை நடந்திருக்கும், நேரம் வந்து அவருக்கு வந்து மாலையெல்லாம் சாத்தி ரொம்ப அபிஷேகம் இதெல்லாம் நடந்திருக்கும், பார்க்காம விட்டோமே அப்படின்னு என்னையவே நினச்சிட்டு இருந்தான். அப்போது நீ இங்கே இருந்துட்டு அவன் இருக்கிற இடத்த தான் நீ நினச்சிட்டு இருந்த, ஆனால் அவன் எங்கேயோ இருந்துட்டு என்னை தான் நினச்சிட்டு இருந்தான். ஸோ என்னை நினச்சிட்டு இருக்கவன் வந்து சொர்க்கத்துக்கு போய்க்கிறான், அவனை நினச்சிட்டு இருந்த நீ வந்து நிறையத்துக்கு வந்துக்கிறேன்னு. அதனாலங்க நட்புகளே, எங்கே இருக்கிறோங்கிறது முக்கியம் இல்லை, நம்ம எந்த அளவுக்கு அந்த இருக்கிற இடத்துக்கு உண்மையாக இருக்கிறோங்கிறது தான் ரொம்ப முக்கியங்க. நம்ம எங்கே இருக்கிறோங்கிறது முக்கியம் இல்லைங்க, எந்த எண்ணத்தில் இருக்கிறோம், எவ்வளோ உண்மையாக இருக்கிறோங்கிறது தாங்க. ஓகேங்க, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ, பாய், லவ் யூ ஆல், டேக் கேர்.